இது இண்டிகேட்டர் மேலே இதெல்லாம் லெஃப்ட் சைடு போகிறது, சென்டர் அந்த நார்மலி கீழே இருந்தால் ரைட் சைடு, மேலே கறி இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டு. இது ஆரன், இது ஃபுல்லாக ஆரன் கையை அப்படி வச்சு அடிச்சுட்டு ஆரன் அடிக்கணும். இது வைப்பர், மழை பெய்ய மாட்டேது கை வைக்கணும். இப்போ தொடங்கினா கண்ணாடி கிராக் ஆகிடும், மண்ணாக இருக்குல்ல தூளாக. அதனால் ஒரு லைட்டாக பெஞ்சா ஒரு ஸ்டெப்பு இப்படியா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சா இன்னொரு ஸ்டெப்பு, இன்னும் ரொம்ப அதிகமாக பெஞ்சினா இன்னொரு ஸ்டெப்பு, வேகமாக தொடக்கணும். 3 ஸ்டெப்பு நான் கீழே தான் மழை பெய்ய மாட்டேன் கையை யூஸ் பண்ணணும். இது எமர்ஜென்சி பண்ணிக்கலாம், பார்க்கிங் லைட் பண்ணிக்கலாம். அந்த பட்டனு எமர்ஜென்சினாக்கா வண்டி போயிட்டு இருக்கும்போது பிரேக், இது டயர் பஞ்சரு, இன்ஜின் பிரச்சனை அப்படின்னா ஓரம் கட்டிட்டு இதுக்கெல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கலாம். வேலை முடிஞ்சோன்னா எடுத்து விட்டு போயிட்டுருக்கலாம். அதுமாதிரி மழை பெய்யும் போது இதை போட்டுக்கிட்டு இந்த வைப்பரையும் கீழே இறக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போகலாம். இந்த ஃப்ரண்டில் இங்கே 2 லைட் அமைஞ்சேரி, பேக்கில் 2 கிளாம்ப் அமைஞ்சேரி, ஒரு சேஃப்டிக்கு நம்ம சேஃப்டிக்கு. இது வந்து ஹேண்ட் பிரேக். இப்போ மேலே தூக்கி இருக்குது, மேலே தூக்கி இருக்குனாக்கா 4 வீலும் ஹேண்ட் பிரேக்குங்கிறது அதான். அப்படியும் கீர் போட்டு போவோம். அப்போ வந்து லைட்டாக அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போட்டிங்கன்னா லைன்லாம் ஹீட் ஆகி புகை வந்துடும். வண்டி போவோம், அழுத்தி கொஞ்சம் ரேஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்ச மாதிரி போவோம். அப்போ வந்து இந்த சிக்னல் இருக்கு பாருங்க, ரெட் லைட்டு அது தெரியாமல் போயிட்டீங்கன்னா சவுண்டு வரும். அப்போ வந்து நம்ம காலில் வாங்கிட்டு இந்த கட்டாவில் அழுத்தி பிரேக்கில் காலை வச்சு இறக்கி விட்டணும். பிரேக்கில் காலை வச்சு தான் இறக்கணும். ஏன்னா மேடாக இருக்கும், மேட்டாக இருக்கும்போது நம்ம பட்ட கீழே பார்த்து இறக்குவோம், வண்டி கீழே சாசனம் ஓடிவிடும். அதனால பிரேக்கில் காலை வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃப்ரெண்டில் பார்க்கணும். கீழே 3 பேர் இருக்குது, என்னென்ன பட்டதுங்க? அந்த ஏபிசி ஆக்சிலேட்டர் பிரேக்கு, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளட்ச். ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் ரைட் சைடு காலுக்கு மட்டும், அந்த 2 பெடலும் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் ரைட் சைடு கால் மட்டும், லெஃப்ட் சைடு காலுக்கு கிளட்சி மட்டும். இந்த பெடல் லெஃப்ட் சைடு காலுக்கு மிதிக்கிறீங்களா, இதுதான் கிளட்சி. அந்த 2 பெடலும் ரைட் சைடு காலுக்கு, ஆக்சிலேட்டர் பிரேக்கு. ஆக்சிலேட்டர் கொடுக்க போனால் ஸ்பீடு பிரேக் பிரேக் அடிக்கணும். அதுக்கு தான் 2 பெடலும் பிரேக் மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிறது. இது லெஃப்ட் சைடு காலுக்கு வந்து ஒரே கால். இது எப்பப்பெல்லாம் கிளட்சி மிதிச்சு கியர் போகிற சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போலாம் கிளட்சி மிதிக்கணும். அதுக்கு தான் இந்த பெடல் கிளட்சி. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மீடி தெளிக்கலாம் நினைக்கிறேன். அப்படி மீடி தெரிவிங்க, கட்டாரில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க, சும்மா செக்அப் ரொம்ப லைட்டாக, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டுக்கலாம், ரொம்ப அழுத்த விடாது. அடுத்தது பிரேக்கு. பிரேக் வந்து நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீங்கள் அடிக்கணும். ஆமாம், பிரேக் இந்த மாதிரி ஓரம் நிப்பாட்டும் போது கிளீச்சி அழுத்திக்கிட்டு பிரேக் அடிக்க சொல்லுவோம், அப்போ நீங்கள் அடிக்கணும். போயிட்டு இருக்கும்போது பிரேக் வரக்கூட கால் லெஃப்ட் சைடு காலில் போயிடுச்சிங்க கிளச்சியை, அதை அடி பார்த்து வச்சு அடிச்சிக்கலாம். அது வேலை அழுத்த முடியாது, அடி பார்த்து வச்சிங்க. அப்படி அழுத்தி பிடிச்சிங்க, மனதை பார்த்து வச்சு. இது கீர், இது அழுத்தி பிடிச்சிங்க. இது கீர், இது கீர் வந்து நியூட்ரல் வந்து 3-4 சென்டராக நிற்கிது. நியூட்ரல் எப்படி பிடிக்கணும் கரெக்டாக, அந்த நியூட்ரல் 3-4 தான் நிற்கிது காடு. ஒரு மிடி தள்ளிங்கன்னா 3 வந்துடும், பின்னாடி எடுத்திங்கன்னா 4 வந்துடும். ஃபர்ஸ்ட்டு செகண்டு போட்டு நம்ம வண்டி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என் பக்கம் தள்ளி ஃபர்ஸ்ட்டு மிடி தள்ளணும், அப்படி அணைச்சி செகண்டு. வண்டி ஓட்டுக்கும் போது லைட்டாக அப்படி நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணிட்டு அப்படியே தள்ளுங்க, 3 வந்துடும். நியூட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் தள்ளிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்துடும், இந்த பக்கம் எடுத்திங்கன்னா 5 போயிடும். அதை நியூட்ரு செகண்ட்லேருந்து இப்படி தள்ளுங்க, கரெக்டாக மிடி தள்ளுங்க, 3 போயிடும். அப்படியே பின்னாடி எடுத்திங்கன்னாக்கா 4 வந்துடும். அதுமாதிரி நியூட்ரு பண்ணி உங்கள் பக்கம் அணைச்சி மின்மில் தள்ளிங்கன்னா 5, நியூட்ரு பண்ணி உங்கள் சைடு அணைச்சி பின்னாடினாக்கா ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஆகும்போது சவுண்டு கேட்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என் பக்கம் தள்ளிக்கிங்க, 5க்கும் ரிவர்ஸுக்கும் உங்கள் பக்கம் தள்ளிங்க, 3க்கு 4க்கும் அது தானே நிற்கும், சென்டராக நிற்கும். நீங்கள் இன்னொரு போட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அவே சாய்க்கக்கூடாது, அப்படியே நேரத்துலங்க நியூட்ரு பண்ணி உங்கள் பக்கம் சாய்ச்சிங்க. ஃப்ரெண்டில் 5, உங்கள் சைடு சென்ட்ரு வந்து உங்கள் சைடு சீட் அணைக்க பக்கம் இல்லைங்க. அதான் ரிவர்ஸ். அது 5 ரிவர்ஸ். அப்படி ஃப்ரெண்டில் நம்ம கிளச்சி முடிச்சு தான் கீரை போடணும், இன்னும் கீரை விடாது, சவுண்டு தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கீரை போட்டு மூவ் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் கீரை போட்டிங்க,
ஃபர்ஸ்ட் கிளச் அழுத்திக்கினா கிளச் அழுத்தி ஃபர்ஸ்ட் இருக்கு கிளச் கால் எடுத்துட்டா ஸ்டார்ட் ஆகும். பொறுமையாக எடுக்கணும், நைஸாக இருக்கணும். ஃபேன் பிரேக் போடல, ரைட்டு. பொறுமையாக அப்படியே ஸ்டெப்பாக லைட்டாக கட்டால் மேலே ஆக்சிலேட்டர் மேலே கட்டால் மட்டும் வச்சுங்க. கட்டால் கிளச்சை மட்டும் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகும். அப்படியே மேலே மட்டும் வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. லைட்டாக அந்த லைட்டாக அப்படியே போட்டுவோம். அப்படியே பிடிச்சிங்க, அப்படியே லைட்டாக அப்படியே பிடிச்சிங்க. ரைட்டில் லைட்டாக ஆக்சிலேட்டர் லைட்டாக கட்டால் மட்டும் ஆக்சிலேட்டர் மேலே லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. போதும். இப்போ கிளச்சி மட்டும் எடுத்துங்க. கிளச்சி நல்லா இருக்குங்க லெஃப்ட் சைடு காலில். இப்போ 2 கீர் போடுங்க. கிளச்சி வருங்க பொறுமையாக. லைட்டாக ஆக்சிலேட்டர் கிளச்சி காலை மேலே தூக்கிங்க. கிளச்சி காலை போயிட்டு வரல, வந்துட்டு இருக்கேன். கிளச்சியில் மேலே தூங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க ஆக்சிலேட்டர். சைடில் பார்த்துக்கணும். கோட்டுக்குள்ளே தானே போகுது வண்டி, தெரியுதுங்களா? கோட்டுக்குள்ளே தான் நம்ம கார். இதுதான் நம்ம ரூட்டு. வரவங்களுக்கு அந்த ரூட்டு கோட்டுக்குள்ள தான். கிட்ட பார்க்கணும், சைடாக பார்க்கணும், தூரம் பார்க்கணும். போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு அப்படி பொறுமையாக இப்போ ஸ்பீட் பிரேக் வருதுன்னா இங்கேயே ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. கிளச்சி மட்டும் பிரிங்க, கிளச்சி மட்டும் பிரிச்சிங்க. கிளச்சி விட்டு அது இன்ஜின் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து பிரேக் தான் வேணும். நம்ம ஸ்லோ தானே போகிறோம். கிளச்சி கிளம்பி லைட்டாக மேலே என்ன கிளச்சி கிட்ட போகும். சைடும் பார்த்தீங்க கொஞ்சம் ரைட். லைட்டாக தான் ரோடு நேராக தான் இருக்கு. லைட்டாக ஷேக் பண்ணணும். இப்போ ஸ்பீடு பிரேக் வருது, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. அப்படியே அப்படியே பிடிச்சிங்க, அப்படியே பிடிச்சிங்க. அப்படியே ரைட்டில் அப்படியே பிடிச்சிங்க. வண்டி இதில் கோட்டை ஏறி கொஞ்சம் போகலாம். அப்படியே போட்டு அப்படியே சரி. ரைட்டில் ரைட்டில்
கிளச்சி மட்டும் பிடிங்க. கொஞ்சம் ஸ்பீடு வரும். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரோடு எப்படி இருக்கோ அதுக்கு லைட்டாக வளைச்சிடும். சும்மா அவ்வளோ வணக்கம் சார். வணக்கம். இந்த வந்துருக்கேன். இந்த வந்துருக்கேன் சார். சார் இந்த வந்துட்டேன் சார். காலேஜ் வந்துட்டேன். இண்டிகேட்டர் ரைட். ஓகே கீழே கீழே ரைட் ஓடிச்சு. ஓடிங்க ஓடிங்க திரும்பி. அப்பா ஃபோன் போட்டியா? பண்ணிட்டேன் சார். சைட்லையும் பார்த்து ரைட்டில் இந்த ரைட்டில் போகலாம். லெஃப்ட் இண்டிகேட் போங்க. இண்டிகேட்டர் மேலே கிளச்சி மிதிங்க. பிரேக்கில் வந்து பொறுமையாக மேலே வச்சு பாட்டுங்க.
ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்க நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் மேலே தூக்கி பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக நிப்பாட்டணும். ஹேண்ட் பிரேக் ஓகே. பிரேக் அடிக்கும் போது செடிமரம் பார்த்தீங்க டோர்